இப்போ திமுகங்கிற கட்சி தொடங்கும் போது தப்பான கட்சி இல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் மீது கொண்ட ஒரு வருத்தத்தின் காரணமாக பெரியார் அவர்கள் ஒரு 70 வயசு ஒரு 28 வயசு பிள்ளைய ஏதோ யதார்த்தமா கேட்டதுக்காக பதார்த்தமா அவர் கல்யாணம் பண்ணதுனால அந்த கல்யாணத்துக்காக பொருந்தா திருமணம் என்று பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கட்சியை தொடங்குறார். இதான் வரலாறு. அதுக்கப்புறம் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு என்கிற முழக்கத்தை வைக்கிறார். தமிழ் மொழி தமிழ் ஆட்சி மொழி என்கிற முழக்கத்தை வைக்கிறார். நல்ல நோக்கம். ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய திட்டங்களை கொண்டு வரார். மரியாதை உண்மையிலே ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்த பேரறிஞர் அண்ணா விரும்பினார். ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக மாறியது. ஆனா அந்த கட்சி தொடங்கும் போது தப்பான கட்சி இல்ல. ஆனா இங்க ஒரு கட்சி தொடங்கும் போதே தவறான கட்சியா இருக்கு. தொடங்கும் போதே அந்த கட்சிக்கு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தத்துவம் இல்ல, சித்தாந்தம் இல்ல. கேட்டா தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மனிதனுடைய இரு கண்கள் தான் தூக்கி போட்டு மிதிடான அந்த இடத்துலதான் நாங்க